வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். அரியர் பாவங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. எல்லாம் கிளியர் பண்ணிட்டோமா? அதுதான்டா தம்பி, அவெல்லாம் என்ன பேச்சு பேசுனாங்கிற ஒரே அட்டம்ப்ட் 30 பேப்பரை கிளியர் பண்ண மாவீரன் அப்படின்னு எங்க ஊர்ல எனக்கு பிளஸ் அடிக்கிறாங்க. போஸ்ட் அடிக்கணும்டா நம்ம. ஆமா அடிக்கணும்ல. சூப்பர் மச்சான், சூப்பர்டா. கஜினி முகமதெல்லாம் தோத்துட்டான்டா. ஆமாடா. எப்பேற்பட்ட விஷயம். 14 தடவையாம்ல 30 அடியில ஒரே அட்டம்ப்ட் தூக்கி விட்டு எல்லாம் 30 சிங்கமா நிக்காம இருக்கு. பரவாயில்லையடா. 26 கைய கொடுங்க. எப்பவும் பாரு 30 பேப்பர்னா பேப்பருக்கு 150 வச்சாலும் நல்ல காசு வருதுடா. ஆமா. நல்ல வேளடா ஃபீஸை கட்டினீங்க. கட்டலைன்னு வச்சுக்க திருப்பி எழுதணும். என்னன்னு சொல்றீங்க? ஆமா, அதுதானே வழக்கம். ஃபீஸ் கட்டினவங்க மட்டும்தான் பாஸ். ஃபீஸ் கட்டாதவங்க எப்படி பாஸ் போடுவாங்க? என்னடா ஏய், ஒரு சீனியர் பேசிக்கிறீங்க, அங்க எல்லாம் பாத்துக்கிட்ட ஃபிளாஷ்பேக். டிராவிட் டஸ்ல போல. அண்ணே நீங்க தானே அண்ணே வர கண்டிக்காம போற. டாக்டர் போறாங்கன்னு நினைச்சேனே. பாடம் நம்ம ரூம்குள்ள போனேன், சட்டை தான் வச்சிருந்தாங்க. சேரல. பாத்துற சரி அப்படியே ஒரு ஸ்டைலா மாத்திட்டு கிளம்போமே அப்படி. எப்படி நீ எங்க போயிட்டு இருக்க? நம்ம என்ன அரியர் ஃபீஸ் கட்டிட்டலாம்னே. இதுதான்டா கெட்ட பழக்கங்கிறது. ஏனே திருந்தவே மாட்டீங்கல்ல. ஏன்டா உலகமே சம்பிச்சு போய் நிக்குது, அவன் பயந்துக்கிட்டு உயிரை காப்பாத்தி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். சொல்றா, அது இல்ல உனக்கு இது தேவையா? இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை நம்ம எப்படி சர்வே பண்ணணும் பார்க்கணும். அண்ணே இல்லனே சர்ச்சாரு பொருளாதாரத்துக்கு வரணும், விவசாயம் பண்ணணும். இன்ஜினியரிங் முடிச்சு டிகிரி என்ன காசா திம்பியா நீ? சொல்றா. இல்லனே நீ கட்டி பாஸ் கட்டினா தானே எழுதணும்னா தோணும்னே. சப்போஸ் ஏதாவது வச்சிட்டாங்க அதான் நீ போய் பணத்தை கட்டுவ, அப்புறம் எக்ஸாமே கேன்சல் அப்படி 4 மாசத்துக்கு எதுவுமே நடக்காது. என்ன பண்ணுவ? காசு ஆட்டையை போட்டு போய் போயிடுவாங்க. ஆட்டையை போட்டு போயிருவாங்க. அப்படியே எத்தனை கோடி ஆட்டையை போட்டுருக்கான். நானா எவ்வளவு கோடி செலவு பண்ணிருக்கேன் அந்த காலேஜுக்காக. கட்டுறேன். இப்ப அப்பாட்ட காசு வாங்கிட்டு வந்துட்டேனே. அதுதான் கரெக்ட். அப்பா கிட்ட காசை வாங்கணும், அந்த காசை சீனியருக்கு கொடுக்கணும். ஆஹா. ஆரம்பிக்கு போவா, ஆரம்பிட்டியா? போடா போவா. இவர் கட்டிட்டாரா? எப்படி ஏன்டா கவலைப்படுற? ஏன் கவலைப்படுற? கவலைப்படாத. ஏன்னா இது மாதிரி திருப்பி வராமையா போயிட போகுது. COVID-19 வந்துச்சு, COVID-20 வராமையா போயிடும். 21 தான் வராம போயிடுவான். கண்டிப்பா வரும். ஆக தேர்வு கட்டணம் எழுதியவர்களுக்கு பட்டுமல்லாமல் தேர்வு கட்டணம் எழுதாதவர்களுக்கும் இ பாஸ் பாஸ் வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி சார்பில் கேட்டுக்கிறேன். கேட்டுக்கிட்டியாடா? போடா, அவருக்கு போய் ஆதரவுடா. போடா அவருக்கு போடா. அப்பாடா. ஹலோ. ஆமா, கோபி பிஇ அப்படின்னு போடுங்க. பார்லாம் போடக்கூடாது, பிஇன்னே போடணும். ஏங்க அதே மாதிரி இந்த அட்வொகேட்ஸ்க்குலாம் வந்து இந்த கழுத்து சிம்பிள் ஒன்று போடுவாங்களே கை மாதிரி, அந்த மாதிரி இப்போ இந்த பிஇ முடிச்சவங்க கிராஜுவேட் அவங்களுக்குலாம் வந்து இந்த தொப்பி ஒன்று வைப்பாங்களே கிராஜுவேஷன் டே அன்னைக்கு. அதான் அந்த கர்மாந்திர டே அன்னைக்கு பண்ணுவாங்களா, அந்த இது வந்து எனக்கு கிடைக்கல. இப்போ அதை ஒரு சிம்பிளாக வைக்க முடியுமா? வைக்க முடியாதா? சரி சரி நீ வைடா. அப்புறம் மாமா எப்படி இருக்கீங்க? என்ன கோபி? கோபின்னு கூப்பிடக்கூடாது, கோபி பி ஒரு பி சேர்ந்து இருக்குல்ல. என்னையா சொன்ன? பிஇ பார்லயே தான் நிக்கும். நீ அந்த பாரை பிடிச்சி உள்ள பொண்ணு நான் சொன்னா இப்ப பாஸ் பண்ணிட்டேன்டா. என்ன பண்ண போற? ஏதோ பரதா போட்டு பாஸ் போட்டுருக்காங்க. பரிதாபப்பட்டு போட்டாரோ இல்ல என்ன நினைச்சு போட்டாரோ, எனக்கு போட்டாரு. நீ வாங்க முடியுமா? இதுக்கப்புறம் போய் பிஇன்னு ஒன்னால வாங்க முடியுமாயா? நான் வாங்கியிருக்கேன்ல, காசு கட்டியிருக்கேன், பாஸ் வாங்கியிருக்கேன். இ பாஸ் கிடையாது, பிஇ பாஸ் வாங்கியிருக்கேன். நான் ஆடுவேன். நினைச்சிட்டு போகட்டும். நீங்க என்னென்ன பாஸ் பண்ணா பொண்ணு ஒரு பெண்ணில குடியா பொண்ணு? அது வந்து குடியா பொண்ணு, பொண்ணு குடியா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. 2020 டிசம்பருக்குள்ள பாஸ் பண்ணா பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னியா இல்லையா? பாஸ் பண்ணிட்ட குடு. இல்ல உன் பொண்ணுக்கு எங்கேயும் கல்யாணம் நடக்காது. அவளை பத்தி தப்பு தப்பா போய் சொல்லுவேன். எல்லாத்தையும் பேசிக்கிறோம். விடுறதல்ல, பிஇன்னு போடுங்க. அதுவும் அந்த பேருக்கு சைடுல பிஇ அப்படின்னு போடுங்க. குறிஞ்சி பூ பூக்குற மாதிரி ஏதோ ஒரு அதிசயம் அதை வச்சுக்கிட்டு ஆடாத. 100 வருஷம் கூட குறிஞ்சி பூவை கூட பாத்துடலாம்டா. என் பேருக்கு முன்னாடி பிஇ பாத்துருக்க முடியுமா? சாமி நிகழ்த்திருச்சுடா. யாராவது உள்ள புந்திது செல்லாதே. புறா போயிலும் பாஸ் பண்ணிட்டாங்களே. என்னடா பணத்தை ஃபீஸ் கட்ட பணம் கொடுத்தா பாக்கெட் ஒட்டனே கீழே விட்டு நிக்கிறடா. நீ உன் பணத்தை தொலைக்கல, உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிட்ட.
இந்த மாதிரி நடக்குமாடா? கொரோனா வருமாடா? இதுக்கப்புறம் திருப்பி 4 மாசம் 5 மாசம் லீவ் விடுவாங்களா? இல்ல இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் பாஸ் போடுவாங்களா? நடக்காது. ராமசாமி அண்ணே, ராமசாமி அண்ணே, வாங்க வாங்க தம்பி. வணக்கம் வணக்கம் சார், வணக்கம். வணக்கம் வாங்க. அதாவது பிள்ளத்தி கருப்பு மானாகுடி பிள்ளத்தி கருப்பு அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் இணங்க, சரி, பிள்ளைவேல் காளியம்மன் அவர்களின் ஆசீர்வாதத்திற்கு இணங்க, என்ன வேற மேட்டர் காயா முதல்ல? இல்லைங்க, அதுல ஆசீர்வாதத்துக்கு இணங்க ஒரு அருமையான ஒரு கோயில் ஒண்ணு கட்டலாம்னு கோயில் கட்ட போறீங்களா? ஆமாங்க ஐயா. தம்பி வணக்கம், ஞாபகம் இருக்கா? அந்த ஆசீர்வாதத்துக்கு இணங்க ஒரு கோயில் கட்டலாம் இருக்கோம். அந்த கோயில் உங்களால் முடிந்த நிதி உதவி, அதாவது டொனேஷன். நான் இங்க வந்து கலெக்ட் பண்றத பார்த்தா தமிழ் தேவன் முருகருக்கு தகன் கோயில் கட்டுறீங்க போலயே. நான் நோன்னா தான் உங்களுக்கு வரும். இல்ல இல்ல அப்படி இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அப்ப கருப்புசாமி அல்லங்க, ஐயனாரே அதுவும் கிடையாது. காளியாத்தா என்ன யாரே சாமி? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நம்ம எடப்பாடி சாமி அந்த சாமியால தானங்க நாளா இன்னைக்கு இன்ஜினியரிங் வந்து pass பண்ணி இன்னைக்கு பத்திரிக்கையில பிஇன்னு போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். அதுக்கு அந்த ஒரு சாமி தானே காரணம். வேற எந்த சாமியும் நாங்க நம்ப மாட்டோங்க. இது எங்களுக்கு ஒரு சாமி தான். காத்தா பண்ணு பா. ஏன் அவ்வளவு கோவப்படுற? உன் பையன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, கத்துக்க. முதல்ல 3000 ரூபாய் காசை வச்சுக்கிட்டு போறவனுக்கு வாங்கி கொடுத்தா அந்த எண்ணம் வருமா? போட்டுதான் அடிச்சிருப்பான். உடச்சக்கல்ல கேட்டுக்கு ஒக்காமக்கா கோழியே வாங்கி கொடுத்தாங்க. அதை விட்டு நீ இருக்க, நீ ரொம்ப கோவமா இருக்க. ஃபெயில் ஆயிட்டானோ? உனக்கு எதிர்கட்சிக்காரன் துணை இருப்பான். இவெல்லாம் என்ன பேசுறதுக்கு வச்சிருக்கியா? அப்ப காசு பாக்கெட் போட்டனால கீழே போல, வேற ஏதோ வேலை பார்த்து போயிருக்கேன். 5 வருஷம் அரியர், 5 எப்படியோ பாஸ் ஆயாச்சு. யோ யோ யோ, கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு நடு ரோட்ல நின்றுக்கிட்டு தூண் துப்பிக்கிறியா? ஆலை மண்டையும் பாரு, படிச்ச மாதிரி இருக்கா? வெக்கமா இல்ல? இண்டஸ்ட்ரியை சரிச்சுட்டாங்க சார். ஐயோ சார், சாரி சார், நான் ஏதோ உங்க ஐடிலாம் பார்த்தேன்னு வேற ஏதோ இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களா? ஆமா சார். என்ன சார் பண்றது? ஃபுல்லா தியேட்டர்லாம் மூடிவிட்டாங்க. என்ன சார் தியேட்டர் திறந்து நீ வந்து ஓடிடின்னு எல்லாருமே கடுப்பு ஏத்துறாங்க சார். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன சார் பண்ண முடியும்? சும்மா விளையாட்டுமா பேசிட்டு இருக்காரு. இல்ல சார், 75 பேரை வச்சு ஷூட் பண்ணி அதெல்லாம் இல்ல சார். நாங்க வேற இண்டஸ்ட்ரி. நாங்க வேற இண்டஸ்ட்ரியா? ஆமா. நீ சொல்லு, ஒரு சிங்கிள் டேல 100 கோடி 150 கோடி எவன் ஏர்ன் பண்ண முடியும்? எங்க சினிமா எந்த இண்டஸ்ட்ரி இருக்க முடியும்? ஒருவேளை சீரியல் இண்டஸ்ட்ரியா இருக்குமோ? ஏங்க அப்படியே பார்த்தா தமிழ் சீரியலுக்கு அவ்வளவு வராதீங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இருந்து வேலை பாத்தீங்களா? கேம் ஆஃப் வாரியர்ஸ், அக்கா யூனிவர்சிட்டி. நீயா? ஆமா. அப்ப நல்லா துப்பு, நாங்க கண்டுக்க மாட்டோம். என்ன 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 என்னய்யா? பெரிய ஒரு லாஸ் சந்திக்க போறீங்க. என்ன பெரிய லாஸ் சந்திச்சிட்டோம் நாங்க? குவாலிட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸே இருக்க போறது இல்ல. இதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்துட்டாங்க. கம்பெனிக்கு ஆள் பிடிச்ச வேலை தான பாத்துக்கிருந்தீங்க. அப்புறம் என்ன சவுண்ட் குடுக்குற நீங்க? தம்பி நீங்க தெரியாம பேசுறீங்க. எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு இருந்துச்சு தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. எக்ஸாம் எழுதும்போது ஃபீஸ் கட்டுவாங்க, அப்புறம் அரியரை போட்டு நாங்க கொடுப்போம், திருப்பி ரீவேல்யூஷன் கொடுப்பாங்க, அப்புறம் சேலஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் காசு பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்க எங்க போய் பாப்போம்? போச்சு இல்ல. ஒரு பிறகு நீங்க பாஸா போட்டுருவீங்க, நாங்க மட்டும் அப்படி போணுமா? போங்க. வெறுப்பேத்தினி இல்ல, பாஸ் பண்ணவன ஃபெயில் பண்ணி விட்டு ரீவேல்யூஷனுக்கு காசு வாங்குற. அழுவுடா அழுவு. நான் அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் பாஸ் மேன். 2015 பேட்ச். ஃபீஸ் கட்டுனே, பாஸ் பண்ணிட்டேன். சார் என்ன சார் இப்படி அரியர் ஃபீஸ் கட்டறதுக்குள்ள ஃபெயில் போட்டாங்க? ஆமா, அரியர் ஃபீஸ் கட்டல. ஏடா ஃபீஸ் கட்டல மன எண்ணமே இல்லாம எப்பறா படிச்சு பாஸ் பண்ணுவான்? அவங்க ஏதோ படிச்சு பாஸ் பண்ணவங்க, பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து கஷ்டப்படுறவங்க பாஸ் போட்டுருக்காங்க. நீங்கலாம் அப்படி இருந்தா என்னடா அர்த்தம்? கொரோனா சமயனால தான் சார் ஃபீஸ் கட்ட முடியாம போயிடுச்சு. நான் தான் ஃபோன் பண்ணனே. போனை விட நான் என்ன நீ தான்டா சொன்ன சார். நீங்க வந்து ஃபைனல் போன அப்புறம் ஆளே மாறிட்டீங்க எல்லாரும். இல்ல ஃப்ரெண்ட்லியான டீச்சர் நான். சரி சரி, அப்டேட் தான் நான் சொல்றேன். சரி சார். சரியா? சரி சார். சார் இந்த கேப் ஜெமினி இருக்குல்ல சார், ஆமா, அங்க அந்த குரூப் டிஸ்கஷன்லாம் வேற மாதிரி நடத்துனாங்கன்னா அதுல என்னால பண்ண முடியுமா சார்? எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு சார். உனக்கு 32 பேப்பர் இருந்துச்சு. ஆமா சார், பேப்பருக்கு 150ன்னு சொல்லி பாஸ் பண்ணிட்டேன் சார். சரி பரவாயில்ல, போயிட்டா சார். அதனால அந்த ஸ்ட்ரெஸ்லாம் எதுவும் இருக்க வேணாம் சார். இன்டர்வியூ நினைச்சு ஒரே ஒரு மாதிரி படபடனே வருது சார். ஒன்றும் கவலைப்படாத. இன்டர்வியூலாம் வந்து சப் மேட்டர் சால்வ் வாட்டர் போயிட்டே இருக்கலாம். அப்போ சரி கவலைப்படாதீங்க. இதான் சார் வெப்சைட். ஆமா சார் இதுல வந்து இன்னும் அப்டேட் தரல. இன்னும் அப்டேட் தரல. அப்டேட் தந்தோன்னு நான் பேசுறேன்னு சொல்லிருக்கேன். நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல சார்? இருக்கு சார். அந்த 790 அந்த நம்பர் இருக்குல்ல சார்? சார் நான் ஒரு நாள் மிஸ் கால் கொடுக்கவா சார்? இல்ல தேவையில்ல, இருக்குப்பா. சார் இந்த டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் இந்த மாதிரி குட்டி கம்பெனிக்கு போறது பதிலா மாதிரி ஏதாச்சும் என் ரேஞ்சுக்கு போயிடணும் சார். நான் மனசாட்சிட்டு சொல்லு. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் என்னது இது? வெறும் டிராயிங் HPVP போடணும், அதுவே ஃபெயில். ஏண்டா லேப்ல ஃபெயில். 32 பேப்பர்ரா. மொத்த செம்முக்கே அவ்வளவுதான்டா இருக்கும். மொத்த 4 வருஷத்துக்கு பேப்பருக்கு எல்லாருக்கும் ஃபெயில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன 150 கட்டி நீ பாஸா பண்ணிட்டு இவன் பண்ற அட்டுளே இருக்குது. சார் உங்களுக்கு பிடிக்காத ஸ்டூடெண்ட் தான் நானு. அதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் ஹேட்ரட் வச்சுட்டு
ஹேட்ரட பரப்பாதீங்க சார். டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். சார் உங்கள்ட்ட கூகுள் பே இருக்கா சார்? இருக்கு. கூகுள் பே நம்பர் சார் இருக்கு. அதே நம்பர் தான். அதே நம்பரா சார்? அதே நம்பர் தான் சார். அப்ப நான் வந்து என்ன பண்றேன் சார், கூகுள் பே உங்களுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் சார். சரி. நீங்க அந்த அப்டேட் வந்த உடனே அத அப்டேட் வரட்டும். அப்டேட் வந்த உடனே நான் கால் பண்ணி சொல்றேன். கால் பண்ணி சொல்றேன். அப்புறமா தான் நீங்க வரணும். அதுக்கு முன்னாடி வர கூடாது. டென்ஷன் ஆயிடுச்சு சார். ப்ளீஸ் நீங்க ப்ளீஸ் பாஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் ஓகே சார். டார்ச்சர் பண்ணாத போ. ஓகே சார். போடா. என்னப்பா நீ என்ன பண்ண போறீங்கன்னு இருக்க? இல்ல சார், இந்த கான்வகேஷன் நடத்துவீங்கல்ல சார், அப்ப வந்து இந்த அங்கிலாம் போடுவீங்கல்ல, அது அப்புறம் அந்த தொப்பிலாம் கொடுப்பீங்களே, அதெல்லாம் வந்து நீங்க இப்போ உங்க காலேஜ்ல இருந்தே கொடுப்பீங்களா இல்ல நாங்களே ஏதாச்சும் ஸ்டைலா ஏதாவது தச்சிட்டு வரோம்? எனக்கு பிடிச்ச கலர்ல தச்சிடலாம். அது கருப்பு தான் போடணுமோ? இல்ல நீ என்ன வேணா தச்சிட்டு வீட்டை படிச்சுட்டு. அதாவது ரெகுலர் பேட்ச்ல முடிச்சவங்களுக்கு தான் ஃபைனல் இயர் முடிச்ச உடனே அடுத்த இயர் கூப்பிட்டு அந்த டிகிரி நீ முடிச்சு 4 வருஷம் ஆச்சு. இப்போ நான் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே பார்த்தது இல்லை. வெளியே இருக்க அந்த ரூம்ல தான் தண்ணி போட்டு கிடப்ப. நீ வந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்க இப்போ வந்துட்டு சார். ஏன் சார் இப்படி இருக்கீங்க? நெட்டை திறந்தா தான் ஒரே நெகட்டிவிட்டியா இருக்கு. ஃபேக் ஐடியெல்லாம் ஒழிச்சு கட்டலாம் பார்த்தா நீங்க வந்து இப்படி போட்டு மனுஷனா அவங்கள மாறுங்க சார். என்ன சாகடிக்காங்கடா. 32 இயர் வச்சுட்டு ஒருத்தன் கிளியர் பண்ணிட்டு சாகடிக்கிறான். 2 இயர் வச்சுட்டு ஒருத்தன் வந்து பணம் கட்டாம என்ன சாகடிக்கிறான். ஏன்டா என்னைய போட்டு இது பண்றீங்க சார்? ஏன் சார் உங்கள்கிட்ட நான் வேற மாதிரி சஜஷன் கேட்கலாம் போங்க சார். நான் போறேன். என்ன சார், நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க வந்து என்ன சார் நீங்க ஹையர் ஸ்டடீஸா? தம்பி ஒன்று மனசுல வச்சுக்க. ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், அந்த மாதிரி ஒரே ஒரு கொரோனா, இதே மாதிரி ஒரே ஒரு பேண்டமிக் வந்திருக்கு. அந்த மாதிரி தான் ஒரே ஒரு தான் இப்படி நடக்கும். இந்த சம்பவம்லாம் பாஸ் ஏமாந்து போகாது. வந்த வரைக்கும் லாபம்னு கிளம்பு சார். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நான் அப்டேட் இருந்தா சொல்றேன்ப்பா. I'm just an alien and I'm just having fun. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நேத்து இருந்தேனா மாஸ்ல இருந்து தான் மூளைக்கு வந்தேன். ஐயோ இப்படி வராதே, இது வேற மாதிரி வரும். அவ யோசிச்சுட்டே வெளியே போப்பா. மாஸ்ல இருந்து தான் மூளைக்கு வந்தேன். இருங்க சார். உலக சுகாதார நிறுவனம் நம்மிடம் எச்சரித்த மாதிரி, அதாவது மருந்தே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதி நம்மளை எல்லாரையும் உட்கார வச்சிருச்சு. அதை நான் சொல்லல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் என்ன சொன்னது? உதாரணத்துக்கு ஒரு சார் தோசைக்கார மாதிரி எதனாலதான் திருப்பி வந்து அப்படி நினைக்காதீங்க, அப்படி நினைக்காதீங்க, அது 2வது வரும் 3வது அலை வரும் அப்படின்னு இருக்காங்க. அவன் ஏன் சார் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க சார். டக்குன்னு சொல்றேன், அடங்குடா. உதாரணத்திற்கு ஒரு சரக்கு கடையை ஆரம்பித்தால் தான் அதை நம்பி இருக்கக்கூடிய சைடிஷ் கடை ஓபன் பண்ண முடியும். அந்த சைடிஷ் கடை ஓபன் செய்தால் தான் அதுக்கு பக்கத்துல மாங்காய் பக்கத்தை விற்கிற ஆயா, பக்கத்துல தேங்காய் விற்கிற ஐயா, முக்கியமாக கிரில் சிக்கன் போடக்கூடிய நாக்பூர் இளைஞர்கள் இல்லையா? ஓகே, இப்படி எல்லாரும் இந்திய லெவல்ல நான் பேசிக்கிறேன். அது உனக்கு ப்ரோக்ராம்கா பேசுறேன். நான் என்னுடைய அது அனைத்தையும் நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இதை நான் சொல்ல. இப்போ நாக்பூரை நான் ஏன் கூறினேன் என்றால் அது இந்திய அளவில் தெரிய வேண்டும் என்பதற்காக. நான் எல்லா இடத்துலயும் பேசியிருக்கேன். நான் பேசாத இடமே கிடையாது. இல்ல, இது நானே சொல்றேன். இயந்திர பறவைக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பரிதாபங்கள் அப்படிங்கிற எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நாளா சொல்லிக்கிறேன், நீங்க பண்றதே கிடையாது. நீ உள்ள போ, எதுக்கு வெளியே வந்துக்கிருக்க? உள்ள போ, தண்ணியை ஊத்தி விட்டுருவேன். ஐயோ, நல்லா இருந்துச்சு. இது கொரோனா டைம்ல கேட்கும்போது அட பாவிகளா, எங்க டைம்லாம் இதெல்லாம் போடவே இல்லை. இப்படின்னா தொட்டவன் எல்லாம் பாஸ் ஆகுறான். அது 8th 9th நிறைய பேர் பாஸ் ஆனாங்களே, ஸ்கூலுக்கே போகாம பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நம்ம வாழ்க்கையில நினைச்சு இப்பெல்லாம் இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னே இப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாமே வருது. ஆமால இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினைச்சு பாப்போம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. ஆனா பாவீங்களா நடத்தி காமிச்சிட்டீங்களா எல்லாத்தையும். நினைச்சே ஸ்கூலுக்கே போகாம ஒரு வருஷமே போகாம ஜாலியா வீட்டுல இருந்து பாஸ் பண்றதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது நடந்துருச்சு. ஆமா ஆமா. நிறைய பேர் பாஸ் பண்ணி அதெல்லாம் இந்த மாதிரிதான் சில பேர்லாம் பில்டப் பண்றவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் அரியர் வச்சவங்களாம் முடிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்களாம் முடிச்சாங்க. அதான் உண்மை. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்